Sesame and Lillies Lecture 2 of Queen's Gardens by John Ruskin. John Ruskin இவர் 8th February 1819 பிறந்திருக்காரு அண்ட் 20th January 1900 இறந்திருக்காரு. இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா மாடர்ன் பெயிண்டர்ஸ் 5 volumes, The 7 Lamps of Architecture 1849, The Stones of Venice 3 volumes, Unto This Last 1860-1862, Force Clavigera 1871 to 1884, Praeterita 3 volumes 1885 to 1889. இந்த லெக்சரோட தீம் என்ன அப்படின்னா விமன் எப்படி எஜுகேஷன் படித்தா அவங்க எப்படி ஒரு கிங்லி பவர் அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த லெக்சரோட தீம். இப்போது ஒருவேளை ஒரு விமன் எஜுகேஷன் பெற்றால் அவங்க ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் ப்ரெஸ்டீஜியஸாக இருப்பாங்க. மென்னுக்கும் விமனுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க கிடையாது அப்படிங்கிறத இந்த ப்ரோஸ் சொல்லுது. அண்ட் ஏம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு என்ன சொல்லுது அப்படின்னா wisest அண்ட் கிரேட்டஸ்ட் பீப்புள்ஸ்க்கு கூட நம்மளை சேர்த்துக்கிறது புக்ஸ் மூலியமாக. இதுதான் எஜுகேஷனோட ஏம் அப்படிங்கிறது இந்த ப்ரோஸோட தீம். விமன் இன் லிட்ரேச்சர் ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஹவ் நோ ஹீரோஸ் பட் ஹீரோயின்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒத்தெல்லோ, ஹாம்லெட், ஜூலியஸ் சீசர், மெர்ச்சன்ட், ஓர்லாண்டோ இந்த மாதிரிப்பட்ட ஹீரோஸ் எல்லாருமே ஹீரோயின்ஸான டெஸ்டமோனா, கார்டெலியா, இசபெல்லா, போர்ஷியா, ரோஸ்லிண்டை விட வீக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ட்ராஜடி எதனால் ஷேக்ஸ்பியரோட பிளேஸில் நடக்கும் அப்படின்னா ஹீரோஸ் ஏதாவது பெட்டராக மிஸ்டேக் போடுவாங்க. ஸோ அதனால தான் பெருசாக நடக்கும், ட்ராஜடி நடக்கும். ஷேக்ஸ்பியரோட விமன்ஸ் எப்போவுமே கிளவர் அண்ட் இன்டெலிஜெண்ட்டாக இருப்பாங்க. ஷேக்ஸ்பியரோட விமன்ஸில் ஒஃபேலியா ரொம்ப வீக் அண்ட் லேடி மேக்பெத், ரீகன், கானரில் இவங்கெல்லாம் கொஞ்சம் விக்டு புத்தி உள்ளவங்க. ப்ளஸ் ஷேக்ஸ்பியர் என்ன பார்த்துருக்காரு அப்படின்னா மென்னை விட விமன் ரொம்ப கேப்பபிளான பர்சனாலிட்டிஸ் அப்படிங்கிறத சொல்கிறார். இவர் விமன் கேரக்டர்ஸ் ஆஃப் வால்டர் ஸ்காட், டான்டே அண்ட் சாசர் இவங்க எல்லாரையும் கூட நம்ம ஜான் ரஸ்கின் கோட் பண்ணுறாரு. விமன் இந்த லிட்ரேச்சர்ஸில் இருக்கிற எல்லா விமன்ஸுமே எல்லாருமே ரியல், யாருமே இமேஜினரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ரோல் ஆஃப் விமன் அட் ஹோம் வியூ எப்படி இருக்குது அப்படின்னா மென் எப்போவுமே வைசர் அண்ட் திங்கர், ரூலர் இவங்க எல்லாம் தப்பு. விமன் டால்ஸ் கிடையாது, அவங்க ரோல் ஆஃப் அ லவ்வரையும் அப்புறம் ஒரு மேனையும் கைட் பண்ணுறதுக்கும் என்கரேஜ் பண்ணுறதுக்கும் அதுக்குள்ளே வேலையும் அவங்க பார்த்துட்ருக்காங்க. லவ்வருக்கு அவங்களோட மேனுக்கு மேலே ஒரு சென்ஸ் ஆஃப் டியூட்டி இருக்குது. அவங்களோட மேரேஜ் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களோட டெம்ப்ரரி சர்வீஸை எட்டர்னல் அஃபேராக அது மாற்றுது. மேன் வெளியே வேலை பார்க்குறான், வெளியே வேலை பார்த்து நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறான். பட் விமன் வீட்டில் இருந்து அவங்க வீட்டில் அமைதியான ஒரு சூழலை அவங்க க்ரியேட் பண்ணுறதுனால தான் அவங்களால வீட்டில் அந்த மென்னால் ஹாப்பியாக அடுத்த நாள் திரும்ப வேலைக்கு போக முடியும். ஸோ அதை தான் சொல்கிறாரு ரோல் ஆஃப் விமன் அட் ஹோமில் அதுதான் சொல்கிறார். விமன் ஃபிசிக்கலாக ரொம்ப ட்ரெயின் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அவங்க குட் ஹெல்த் அண்ட் குட் பியூட்டி அவங்கள்ட்ட இருக்கணும். பெஸ்ட்டு போயம் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுறது எது அப்படின்னா வேட்ஸ்வர்த்தோட எஜுகேஷன் ஆஃப் நேச்சர். ஒரு விமனோட குட் நேச்சர் அவங்க ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எப்போவுமே கவலைப்பட மாட்டாங்க. அவங்க மொத்தமே 3 கேரக்டர்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு 3 கேரக்டர்ஸ் மொத்தமாக இருக்கும். என்ன அப்படின்னா நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், நேச்சுரல் டேக்ட் ஆஃப் லவ் அவங்கக்கிட்ட இருக்கும். அவங்க ஹிஸ்ட்ரி ரீட் பண்ணணும். தியாலஜி விமனுக்கு ரொம்ப மோசமான ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தியாலஜினா கடவுள் மேலே ஓவர் நம்பிக்கை, அது அவங்கள மூட நம்பிக்கை ஜாஸ்தி உள்ளவங்களாக மாற்றும். அவங்க நாலேஜ் எப்போவுமே ஜென்ரல் நேச்சர் பற்றி தான் இருக்கணும். அவங்க இந்த ஃபீல்டில் தான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு தேவையும் கிடையாது. அவங்க ரொமான்டிக் நாவல்ஸ், பொயட்ரி இதெல்லாம் அவங்க ரீட் பண்ணக்கூடாது. ரீட் பண்ணால் அது அவங்களுக்கு வேறு ஏதாவது ஃபால்ஸ் ஹுட் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் அது நான் அவங்கள தப்பான வழியிலே எடுத்துகிட்டு போயிடும். கேர்ள்ஸ் எப்போவுமே லைப்ரரியில் இருந்து படிக்கணும். அவங்க மியூசிக் கற்றுக்கணும், ஏன்னா மியூசிக்கு ஹீலிங் பவர் இருக்குது. பாய்ஸ் கரேஜியஸாக இருக்கிற மாதிரி கேர்ள்ஸும் கரேஜியஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவங்க எக்காரணத்து கொண்டும் விமன்ஸ் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் உயர்ந்தவ அப்படிங்கிற எண்ணமும் வரக்கூடாது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நான் தான் தாழ்ந்தவ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். விமன் இன் சொசைட்டி அண்ட் பாலிட்டிக்ஸ் பிறகு அவர் விமன் சொசைட்டிலையும் பாலிட்டிக்ஸ்லேயும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாரு. மேன் கண்ட்ரியை டிஃபெண்ட் பண்ணுறாரு,
டிஃபெண்ட் பண்ணுறாங்க. மேன் வந்து வெளியே போய் வேலை பார்க்குறாரு. பட் விமன் வந்து ஃபேமிலியோட எக்கனாமி, ஃபேமிலியோட பீஸ் இது எல்லாத்தையும் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க ஒரு லவ்வருக்கு அவங்க வந்து குவீன். ஒரு விமன் வந்து சாதாரணமாகவே குவீன் தான். அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க குவீன், சில்ட்ரனுக்கும் அவங்க குவீன் தான். அவங்கள வந்து பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அப்படின்னு அவங்கள வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. வாரில் நிறைய பேரோட லைஃப்பை இழந்ததை பற்றி கூட ரஸ்கின் வந்து சர்ப்ரைஸ் ஆகலை. பட் விமனோட பவரை வேஸ்ட் பண்ணுறது அவரை ரஸ்கினை ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணுது. இந்த வேர்ல்டு வந்து ஒரு பெரிய கார்டன். அந்த கார்டனில் எல்லாமே வார் நடக்குது. ஒருவேளை விமன் வந்து அந்த கார்டனில் நடந்தால் வாரில் கூட மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். விமன் வந்து அந்த மாதிரி கார்டனுக்கு வரணும், அவங்க வந்து மென்னுக்கு ஷெல்டர் கிடைக்கிறதுக்காக அவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஸேவை அவர் வந்து கன்க்ளூட் பண்ணுறாரு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட லிட்ரரி விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.